என்ன மீன்றா? கவலை மீன். கவலை மீனா? ஏன் சந்தோஷ மீன் இல்லையா? ஏன் சந்தோஷ மீன் இல்லையா? மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும். சாப்பிடதானே வறுத்த? சாப்பிடதான் வறுத்தேன். அப்புறம் சாப்பிட்டனா தப்பு? வெறும் வாயில சாப்பிடுற? வெறும் வாயில எங்க சாப்பிட்ட பாரு, பல்லு நாக்கெல்லாம் இருக்கு பாரு. நக்கல்யா அவனுக்கு. ஏதோ பொரிச்சாலும் எடுத்து சாப்பிட்டுற. அதனால கிச்சன்ல இருந்து சாப்பிடுற பழக்கம் உனக்கு? என்ன பழக்கம் இது? என்ன கக்கூஸ்லயா சாப்பிடுவாங்க உட்காந்து? இப்ப நீ எல்லா ஃபிஷ்ஷும் வறுப்பியாப்பா ராதா? எல்லா ஃபிஷ்ஷும் வறுப்பியா? எல்லா ஃபிஷ்ஷும் வறுப்பனே. ஏன் செல்ஃபிஷ் வறுப்ப? செல்ஃபிஷ் வறுப்ப? இந்த இடக்கு முடக்கமா கேட்டிருந்தா இப்ப எண்ணெய் மீன் வறுத்த எண்ணெய் சூடா இருக்கு, எடுத்து அப்படியே மூஞ்சில வச்சு தேய்ச்சிருவேன். என்ன மீன் வறுவலா? பார்த்தா தெரியல. பார்த்தா தெரியுது. என்ன மீன்றா? கவலை மீன். கவலை மீனா? ஏன் சந்தோஷ மீன் இல்லையா? ஏன் சந்தோஷ மீன் இல்லையா? மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும். அப்படி இன்னும் எதுவும் கண்டுபிடிக்கல. கவலை மீன் ஒண்ணு இருந்தா சந்தோஷமான ஒரு மீன் வேணும் இல்ல? என்ன தெரிக்குது மேல? என்னாச்சு தெரிக்குதா? ஆமா. ஒரே ஒரு மீனா? என்ன பண்றப்ப நீ? இப்ப யார் உன்னை எடுக்க சொன்னா மீனை? நீ எதுக்காக இப்ப வறுத்த மீனை? நான் கீரை குழம்பு வச்சிருக்க, தொட்டுக்கிறதுக்காக வறுத்தேன். சாப்பிடதானே வறுத்த? சாப்பிடதான் வறுத்தேன். அப்புறம் சாப்பிட்டனா தப்பு? வெறும் வாயில சாப்பிடுற? வெறும் வாயில எங்க சாப்பிட்ட பாரு, பல்லு நாக்கெல்லாம் இருக்கு பாரு. நக்கல்யா அவனுக்கு. ரொம்ப புத்திசாலித்தனமா பேசுறேன்னு நினைப்பு உனக்கு. முன்னாடி வெறும் வாயில சாப்பிடுறது வெறும் வாய் கிடையாது பேரு. சாதத்துக்கு வெறும் குழம்பு தான் இருக்கு, தொட்டுக்கிறதுக்காக நான் வறுத்துட்டு இருக்கேன். நீ என்ன பண்ணிட்டு இருக்க? அப்ப என்ன பண்ணணும்? மீனை தட்டுல வச்சு தொட்டு இருக்கணும். அதையா சாப்பிடுறேன். இப்ப நீ தொட்டுக்க வாங்கினியா சாப்பிட வாங்கினியா? சரி, இப்ப நீ தொட்டுக்கு கேட்க மாட்டியா? நான் தான் தொட்டுக்க தேவலப்பா, நான் எடுத்து சாப்பிட்டுக்கிறேன்ப்பா. இதோட ரெண்டாவது மீன் அவ்வளவுதான். பாத்துக்க, என் பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்கு. அது என்ன சமைக்கும் போது கிச்சன்ல வந்து சாப்பிடுறது? என்ன பழக்கம் இது? உங்க அம்மா என்ன இப்படி வளர்த்திருக்காங்க உன்னைய? ஏண்டி சமையல் எதுக்குறி? சாப்பிடறதானே டி செய்யற? சாப்பிடதான். சாப்பிட்டா கத்துற. அதை எப்படி சாப்பிடணும்னு யோசிக்கணும். வாயில தான் சாப்பிடணும். எல்லாம் வாயில தான் சாப்பிடுவாங்க. அப்புறம் வந்துடும் எனக்கு வாயில நல்லா. தேவையில்லாம அந்த வார்த்தையை வாயில இருந்து வர வச்சிடாத. ஆளை மண்டையும் பார். நீ ஒரு மீனா சாப்பிட்ட, இதோட ரெண்டாவது மீன். இன்னும் நான் திட்டலன்னு திருப்பி வந்து சாப்பிடுவேன். அப்புறம் வெறும் தட்டா தான் இருக்குங்க. சரி விடு போ. நானே குழம்பு வச்சுட்டு என்னடா மீனை நான் இதுக்கே ஓவரா பேசுறேன். பெருசா வருத்தன்றதால தான் தின்ற. நல்லா மூக்கு முட்டை வச்சுக்கிட்டு சும்மா எப்ப பார்த்தாலும் வந்து கிச்சன் இதே பழப்பா போயிடுச்சு. அதுவே முட்டை வச்சு அன்னைக்கு எடுத்து 2 முட்டை அப்படியே முழுங்கிட்ட. ஏதோ பொரிச்சாலும் எடுத்து சாப்பிட்டுற. அதனால கிச்சன்ல இருந்து சாப்பிடுற பழக்கம் உனக்கு? என்ன பழக்கம் இது? என்ன கக்கூஸ்லயா சாப்பிடுவாங்க உட்காந்து? சாப்பிடுவாங்க. இன்னும் கேட்டா சமைக்கிற இடத்துல சாப்பிடவே கூடாது. முதல்ல நம்ம எச்ச பண்ணவே கூடாது. அப்படியா? ஆமா. இப்ப நீ உப்பு பாத்தியே? நான் ஒன்னும் உப்பெல்லாம் பாக்கலையே. மசாலா பாக்கும்போது உப்பு பார்த்தேன் நான். அப்ப அது எச்ச பண்றது இல்லையா? அது என்ன எச்ச? இங்கேயே நின்று சாப்பிட கூடாது, ததிரம் பிடிச்ச மாதிரி. என்ன பழக்கமோ தெரியல. எப்பவுமே செஞ்சு வச்சு எல்லாரும் கூட உட்கார்ந்து சாப்பிடணும். இது விடு, கத்தாத ஓவரா அசிங்கப்படுத்துறியா? நினைச்சனா இப்பவே கடலுக்கு போய் மீன் பிடிச்சிட்டு வந்து சாப்பிடுறேன். நீ அது வாங்கிட்டு வந்து சாப்பிடுறேன். நாங்கெல்லாம் பிடிச்சிட்டு வந்து சாப்பிடுவோம் மீனை. புடிச்சிட்டு வந்து அப்படியே பச்சையாவா? போயிட்டு ஒரு திமிங்கலத்தை புடிச்சிட்டு வந்து அறுத்து போட்டு நான் படுக்கு மசாலா தடவி சாப்பிட்டு போயிட்டே இருப்பேன். நீயே திமிங்கலம் தானே, என்ன முழுங்குற திமிங்கலம். ஆமா, நீ எல்லாம் பேசிட்டு இருக்க பாரு. இப்ப நீ எல்லா ஃபிஷ்ஷும் வறுப்பியாப்பா ராதா? எல்லா ஃபிஷ்ஷும் வறுப்பியா? எல்லா ஃபிஷ்ஷும் வறுப்பனே. ஏன் செல்ஃபிஷ் வறுப்ப? செல்ஃபிஷ் வறுப்ப? இந்த இடக்கு முடக்கமா கேட்டிருந்தா இப்ப எண்ணெய் மீன் வறுத்த எண்ணெய் சூடா இருக்கு, எடுத்து அப்படியே மூஞ்சில வச்சு தேய்ச்சிருவேன். இந்த பாரு ராதா, அந்த மீன் வறுத்த எண்ணெய் இருக்குல்ல, ஆமா, அது வந்து சாம்பார் சாதம் செய்யறப்ப அதுல போட்டு சாப்பிடுன்னு வச்சுக்கோ, அப்படி டேஸ்டா இருக்கும். எங்க பாட்டி என்ன பண்ணுவாங்க, கருவாடு வறுத்த கடையிலேயே சாப்பாடு போட்டு நல்லா பிசைஞ்சு ஆளுக்கு ஒரு உருண்டை தருவாங்க. அப்படியே நாங்க சாப்பிடுவோம். அதான் அப்படியே சாப்பிட்டு அப்படி இருக்கு. அப்படி சாப்பிட்டு வளர்ந்த ஆளுங்கடி நாங்கெல்லாம். பெருசா என்ன ஒரு 100 ரூபாய்க்கு மீன் வாங்கி வச்சுக்கிட்டு பெருசா பந்தா மாடு மாதிரி வளர்ந்துருக்க. நல்ல ருசியா சாப்பிட்டா மட்டும் பத்தாது, ருசியா சமைக்கவும் தெரியணும். சரி விடு போ. குடிக்கி சாப்பிட கூடாது. சரி போடி. இந்த எண்ணெய் வறுத்த மீன்ல நான் தான் கிளறி சாப்பிட போறேன். என்கிட்ட பங்குக்கு வந்துடாத. இந்த மாதிரி மீன்லாம் வறுத்தனே வச்சுக்கோ, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லு சரியா? எதுக்கு? புடிங்கி தின்றதுக்கா? புடிங்கி தின்றது. அந்த ஒரு நிமிஷம்
கங்கா சந்திரமுகியா மாறினதை நான் உணர்ந்தேன். ஒண்ணே ஒண்ணு ராதா. ஒண்ணு நிறைய போயிடுச்சு. நல்லா வறுத்துருக்காதா, டேஸ்டா இருக்கு. ஒழுங்க மாதிரியே மீனை கொடுத்துரு ரவி, நீங்க கொலையே நடக்கும் பாத்துக்கோ. ராதா இப்படி எல்லாம் மீன் வறுத்தனான்னு வார்த்தை என்கிட்ட சொல்லு. ரவி எனக்கு கவலை மீன் எனக்கு கவலை மீன் ரொம்ப பிடிக்கும் ரவி, அதனால நீ கவலை மீன் சாப்பிட்டு நீ எப்ப பாரு கவலையாவே இருக்க. அப்ப நீ சாப்பிடுற என்ன? ஆமா, நீ என்ன சாப்பிடாத, நீ ரொம்ப அப்புறமா கவலையாயிடுவ. இவ்வளவு வாய் பேசுறே நீ. நான் வாங்கின மீன் எதுக்குடா சாப்பிட்டுட்டு இருக்க? கல்ல அப்பளம் வாங்கிட்டு வா, தொட்டுக்கு எதுவும் முட்டை இல்ல வாங்கிட்டு வானா ஓவரா பேசுன. இப்ப வீட்டான மீன் வித்துறோம் நான் வாங்கணும்னு எடுத்து சாப்பிடுற. வெக்கமா இல்ல உனக்கு? நோ சூடு நோ சொர்ணை. சூடு சொர்ணை தானே. ஆமா, அங்கங்க புருஷனாரங்க சாப்பிடுவாங்க தான் வறுப்பாங்கல. நீனா வறுக்கிறத விட்டுட்டு வெறுக்கிற என்ன? இந்த புருஷன் குடுத்துட்டு ஊட்டிட்டு சாப்பிடணும், தன்னை தானே சாப்பிட கூடாது, நம்மளே கொட்டி கூடாது. உப்பு அதிகமா போட்டுறதா? உனக்கு சூடு சொரணல, அத உப்பு போட்டுருக்கேன். வறுக்கும் போது யாரும் உப்பு போடுவாங்களா மேல? ஒரே நிமிஷம், ஒரு இந்த மீன் தான் உப்பு நினைக்கிறேன். இரு அந்த மீன்ல உப்பு இருக்கான்னு பாக்குறேன்டி. ஒழுங்கா மரியாதைப்படுத்து. காலி, மொத்தமும் காலி. நான் இப்ப எது தொட்டுன்னு சாப்பிடுறது? என்ன தொட்டுக்கோ? ஆமா, தொட்டுக்கறாங்க உன்னை. தொட்டுக்க போடா, வெளிய போடா, போடா வெளியே. இந்த மீன் கையை வச்சுற சாவடிச்சிரும் பாத்தீங்களா? எனக்கு ஒரு பங்கு இருக்கும் அதுல. உன்னோட பங்கா? இப்ப சாப்பிட்டதுல யாரோட பங்கு அது? இது டேஸ்ட் பார்த்தேன்டி, உப்பு இருக்கா இல்லையான்ட்டு. அதெல்லாம் நாங்க பார்த்து தான் செஞ்சிருக்கோம். நான் சமைக்கிறதுல எல்லாமே உப்பு உவர்ப்பு எல்லாமே இருக்கும். ஏன்டி உளறற? ஆமா, உப்பு காரம் எல்லாமே இருக்குன்னு சொல்ல வந்தேன். உன் கூட பேசி பேசி நான் உளறதான். சரி, சாப்பாடு போட்டு கொடு. எனக்கு மீன் பங்கு நம்ம கொடுத்துட்டு நான் போறேன். பங்கப்பிரி பங்கப்பிரி பங்கா? இதோட உன் பங்கு நீ சாப்பிட்டியே. பங்கப்பிரி. ரவி ஒழுங்கு மரியாதை போயிடு ரவி. வெறும் சாப்பாடு வெறும் கீரை குழம்பு மட்டும் தான் உனக்கு, மீன்லாம் கிடையாது. போ வெளியே போ போ. கொஞ்சம் கூட ஈவ இறக்கமே இல்ல. குடுத்துட்டு சாப்பிடுறது இல்ல, பசங்களை வேற கொடுக்கணுமே மீனை. ஒண்டே அப்படி சாப்பிட்டா எப்படி? ஏன்டி இப்படி கத்துற? நான் தானே சாப்பிட்டேன். இதே எங்க அம்மா தான் சந்தோஷப்பட்டுருப்பாங்க. சும்மா சும்மா ராஜா இன்னும் 2 மீன் எடுத்து சாப்பிடுறாங்க. நீ சாப்பிட்ட அந்த உலகமே சாப்பிட்ட மாதிரி அவங்க கிட்ட போய் பேசினாதான் தெரியும் உன் வண்டவாளம் தண்டவாளம். எங்க அம்மா அவங்களுடைய பங்கு கூட தூக்கி எனக்கு கொடுத்தாள்றி. ஆமா, புடிங்கி சாப்பிட்டா கொடுக்கதான் செய்வாங்க. கேட்டு சாப்பிடணும். நம்ம நடுத்துண்டெல்லாம் அங்க போய்கிட்டு இருக்கு. இல்ல அடுத்தவங்க வச்சுட்டு சாப்பிடணும். இப்படி புடிங்கி சாப்பிட்டா எப்படியும் புடிங்கி சாப்பிட போற நம்ம கொடுத்துருவோம்னு கொடுத்துருப்பாங்க. அப்படிலாம் கிடையாது. பெத்த பையன் சாப்பிடுறதா எல்லா தாய்க்கும் சந்தோஷம். என்னதான் பொண்டாட்டி பார்த்தாலும். சரி, இப்ப நீ பெத்த பையன் வந்து எடுத்து சாப்பிடுறான், அதே மாதிரி விரட்டி விடுவியா? விரட்டுவேன். எனக்கு கிச்சன்ல இருந்து சாப்பிடுறது பிடிக்காது. அவனோட பங்கு 4 மீன், 4 பீஸ் அவனுக்கு, 4 உனக்கு, எனக்கு 4. நீ 4 தானே எடுத்தேன். 3 நீ ஒண்ணே ஒண்ணு தான் இருக்கு. அதுவும் கிடையாது. சத்தியமா நான் 2 தான் சாப்பிட்டேன். 2 கொடுத்துரு. நான் எண்ணி தான் வச்சிருக்கேன், புரியுதா? நான் மீன் வாங்கி எத்தனை பேருக்கு எத்தனைன்னு எண்ணி வச்சிருக்கேன் நானு. நீ போய் என் முன்னாடி வந்து நிக்காத, போ வெளியே போ. சரி, பின்னாடி நிக்கிறேன். ஐயோ, மொக்க காமெடி எல்லாம் பண்ணிட்டு இருக்காது ரவி. எனக்கு 2 மீன் சாப்பாடு போட்டு கீரை ஊத்தி குத்துரு. உன் சங்காத்தமே வேணாம், நான் வெளில போய் சாப்பிட்டுக்கிறேன். அங்க போய் உட்காந்துக்கிறேன். குடு. எல்லாருக்குமே 2 மீன் தானா? நீ 2 மீன் 4 இல்ல. இப்போ ஏதோ வாய் தவிர சொல்லிட்டேடா. 3 அதெல்லாம் கிடையாது. இதுதான் நீ ஊழல் பண்ற. சாப்பிடுற விஷயத்துல நீ ஊழல் பண்ற ராதா. நீ ஊழல் பண்ற. நான் ஒத்துக்க மாட்டேன். சத்தியமா உங்க அம்மாட்டே போ போ. உங்க அம்மாட்டே போயிட்டு வராத. போ போ போய் சேர். எரும மாடு ஆசை ஆசையா மீன் வேணா, ஒரு மீன் கூட சாப்பிட விட மாட்டான். உங்களுக்கு தேவை இங்கே தான் சாப்பிட்டாலும் சரியாகும்.